ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஹவு டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் அவர் லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும், அதுக்காக நான் வந்து ஒரு சிறிய கதை சொல்லலான் இருக்கேன். அது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளாஸ். அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது நம்மளுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்கே நிறைய ஆடியன்ஸ், நிறைய பிள்ளைகள் வந்து அங்கே வந்திருக்காங்க. நிறைய ஆட்கள் வந்து இவங்க என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு கவனமாக கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வந்து தன்னோட கையில் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதோ இந்த தண்ணியோட பாரம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆடியன்ஸும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த தண்ணியோட அந்த டம்ளரோட பாரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அப்போ வந்து எல்லோரும் விடை சொன்ன பிறகு இவங்க சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் எல்லாருமே அந்த தண்ணியோட பாரத்தை பார்க்குறீங்க, நான் வந்து அப்படி பார்க்கல. அது வந்து எவ்வளோ நேரம் வந்து அதை நம்ம ஹோல்டு பண்ணுறோம், அந்த டம்ளரை வந்து தண்ணியோட எவ்வளோ நேரம் நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியோடு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணும்போது அவ்வளோ வலிக்காது. அதே 1 மணி நேரம் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வலிக்க தொடங்கும். அதே ஒரு நாள் வச்சா இன்னுமே ரொம்ப வலிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி தான் பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து எல்லா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து நம்ம எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள், எவ்வளோ மாதம், இல்லை எவ்வளோ வருஷம் வந்து நம்ம அதை கேரி ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணிங்கிறது வந்து பெரிய வெயிட் கிடையாது ஒரு நிமிஷம் பிடிக்கும்போது. அதே வந்து 1 மணி நேரம் ஆகும்போது நம்மளுக்கு கை வந்து குடைய ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ஆகும்போது கையை ஒடிஞ்சு போகிற அளவுக்கு நம்மளுக்கு வலி வரும். இதே போல் தான் நம்மளோட பிரச்சனைகளும். நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு நம்ம பிடித்தமானவங்க வந்து பிரிஞ்சு போகலாம், இல்லை வந்து நம்மளுக்கு நல்ல வேலை இருந்தது, அது நம்மளுக்கு திடீர்னு அந்த வேலையை விட்டு அவங்க எடுக்கிறாங்க, இல்லை வந்து கல்யாணத்தோட, அதாவது கல்யாணம் முடிஞ்ச பிறகு வந்து டைவர்ஸ் வர்றதோ, இல்லை வந்து ஏதாச்சும் படிப்போ இல்லை வேலை கிடைக்காமையோ, இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து அது ஒரு நாள், அதிகபட்சம் ஒரு வாரம், அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம வந்து அங்கேயே அந்த பிரச்சனையை விட்டுறணும். அதை வந்து எவ்வளோ தூரம் குப்பை தொட்டி மாதிரி நம்ம வந்து அது கேரி ஓவர் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனவேதனையும் பாரமும் டென்ஷனும் அதிகம்தான் இருக்கும். நம்ம வந்து அதனால் வந்து அந்த கடந்து போன விஷயம் வந்து திரும்ப நம்ம லைஃப்க்கு வந்து இழந்தது வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அதை விட வந்து இதை விட பெட்டராக நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடணும். அந்த தேடல் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தரும். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, தோல்வி வந்து வெற்றியோட எதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட் அப்படின்பாங்க. ஆப்போசிட் கிடையாது. ஃபெயிலியருங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் சக்ஸஸ். இப்போ நம்ம வந்து தோல்வியே காணாமல் இருந்தோன்னா கட்டாயம் நம்மளுக்கு அந்த வெற்றியோட இது வந்து என்னென்னு தெரியாமல் போயிடும். டக்குன்னு வந்து ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அது நிரந்தரமாக நம்ம அந்த பிளேஸில் இருக்க முடியாது. வேலையாக இருக்கட்டும், நம்ம படிப்பாக இருக்கட்டும், நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு வெற்றி வந்துச்சுன்னா அப்போவே நினச்சிக்கோங்க அது வந்து நீடிக்க போகிறது கிடையாதுன்னு. தோல்வியின் போது நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த யாரெல்லாம் நம்ம கூட அந்த நிமிஷங்கள் இருக்காங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவை சக்ஸஸை விட ஃபெயிலியர் தான் ரொம்ப நல்லதுன்பேன். அது எப்போவுமே வந்து சக்ஸஸோட ஆப்போசிட் ஃபெயிலியர் கிடையாது. சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த கதை சொன்ன மாதிரி அந்த சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்தளவை அவங்க வந்து இந்த பாரத்தை பற்றி, ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் அவங்க மன அழுத்தத்தை பற்றி தான் எடுத்துகிட்ருக்காங்க கிளாஸ். ஆனால் அங்கேருந்த ஆடியன்ஸுக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா, இது வந்து அந்த டம்ளருக்குள்ளே இருக்கிற தண்ணியோட இதை பற்றி தான் அவங்க கேட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஸோ அவங்கள பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறையா பதில்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க ஈஸியாக சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம மனிதர்கள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து மனவேதனைப்படுறது, அழுகிறது, டென்ஷன் ஆகிறது. அதனால் வந்து ஒரு துளியும் கூட எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை சந்தோஷமாக கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம மனசை வந்து நம்ம எதில் இழந்தோமோ, எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம தொடங்கணும். திரும்ப முயற்சி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது, அந்த கனி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியே இல்லாமல் இழந்து போனதை நினச்சி, இல்லை வந்து நம்ம கைவிட்டு போனதை நினச்சி அழுதுட்டு வேதனைப்பட்டு நம்ம வந்து எல்லாரையும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சங்கடப்படுத்தி போகிறத விட, நம்மளுக்கு என்ன இதுக்கு மேலே தோல்வி அடைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எப்படி அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும், எதனால் நம்மளுக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்து நம்ம சரி பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு வேண்டி தான் இந்த கதை சொன்னேன். உங்கள் வேதனையோ, உங்களுக்கு பயமோ, இல்லை வந்து உங்களை அல்ட்ரு எந்த விஷயமானாலுமே
அது ஒரு நாள், அதிகபட்சம் ஒரு வாரம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எப்படி குப்பையை வந்து அந்த டஸ்ட்பினில் போடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலை என்ன, இல்லை அடுத்த வழி என்ன, நம்மளோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து போகலாம். அதுக்கு தான் இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.